உங்களோட காணொலியை பார்க்கணும்னு அவருக்கு கண்டிப்பா எந்த ஒரு விருப்பமும் மீன்ஸ் ஒரு தலைவரா நம்மளோட கொள்கை பரப்பு செயலாளர்கள் பேசலாம், செய்தி தொடர்பாளர்கள் பேசலாம், அவங்களோட காணொலியை போட்டு இதுல தவறு இது சரி அப்படின்னு பார்க்கலாம். அனஞ்சித்னு ஒரு பையன், அவரோட லாங்குவேஜ்ல சொல்லிடுறேன், நம்மளுக்காக பேசுறாப்புல என்ன பேசியிருக்காருன்றத ஏன் அவர் பார்க்கணும், பார்க்குறாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மள என்ன பண்ணுவோம், நம்ம சீனியருக்கலாம் இங்கே பாருங்க இங்கே ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுக்கலாம். பட் நீங்கள் அவர்கிட்ட பேசும்பொழுது உங்களை முழுசாக அவர் ஃபாலோ பண்ணுறாரா, உங்களோட காணொலியை பார்க்குறாரா, எந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத அது உணர்ச்சி மிக ஒரு விஷயங்கள் வரும்ல. என்னமோ எழுதி வச்சது இல்லை அவங்க சொன்னது காது பட கேட்டது அப்படி இல்லாமல் எந்த மாதிரி இன்புட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இல்லை, இதுக்கு ஒரு படி மேலே போய் நான் சொன்னேன்னா உங்களுக்கு புதுசாக சர்ப்ரைஸாக இருக்கும். ஓகே, அவர் என்னோட பர்சனல் லைஃபை சொன்னார். நீ சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் தானே, பாலிடிக்ஸ் உன்னுடைய படிப்பால் தானே உனக்கு அது பேஷன். ஓகே, உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, அதுக்கப்புறம் தானே ஐபிஎஸ் ஆம்பிஷன் ட்ராப் ஆச்சு. இட்ஸ் ஓகே, எல்லாம் நல்லதுக்கு தான். அம்மா வீட்டில் தனியாக அம்மா நீ தானே நல்லா இருக்காங்களா, நான் கேட்டதா சொல்லணும், சொல்லுவியா சொல்லணும். இதை யோசிச்சு பாருங்க, அப்புறம் நீங்கள் இதை பற்றி கேளுங்க. ஸோ இது அவசியமே கிடையாது, இதை பண்ணணும்னு இல்லவே இல்லை. நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 months இப்போ நம்மளே ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் ட்ராவல் பண்ணுறோம், பர்சனல் விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க மாட்டோம். இது எப்படி அங்கே போகுது, அவ்வளோ தூரம் ஏன் அவர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு விஜய் சார்? இல்லை, அதுதாங்க, அவர் எல்லாருமே அக்கறை வச்சிருக்காருங்க. அவர் ஹீஸ் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் பீப்புள். ஓகே, அவர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு டிபேட்டில் நான் ஒருத்தரை கொஞ்சம் நையாண்டே ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை கோட் பண்ணி அவர் ஹர்ட் ஆயிருப்பார்லன்னு கேட்டார். ஓ, அவங்களும் நம்ம மக்கள் தானே, அவங்க நம்ம மக்கள் தானே, நம்ம பேசினாங்களே. லைக் நீங்க இப்படி சொல்லும்போது கருத்தப்போ நீ பேசுறது தான் நம்ம மரியாதை, அவர் பேசுறது அவரோட தகுதி. நம்ம ஏன் அப்படி போனோம்? நம்ம பேசுறது தானே நம்மளை யாரும் ஐடென்டிஃபை பண்ணோம். நீ அப்படி போகாத, நம்ம அப்படி வேண்டாம். அவர் ஹர்ட் ஆயிடுவார்ல, அதாவது நம்மளுடைய மரியாதைக்காக மட்டும் இல்லாமல் அவனும் எனக்கு தம்பி தான், அவன் கருத்தில் வேற இடத்துல இருக்கான், அதனால அவன் ஹர்ட் ஆகலாமா?